கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 26, 27, 28 3 சங்கீதங்களின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த 3 சங்கீதங்களிலும் தாவீதின் சங்கீதம் என்று சாதாரண ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த காலகட்டத்தில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டது என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாவிட்டாலும், அவர் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி தனக்கான நியாய தீர்ப்பை தமது தேவன் செய்ய வேண்டும். பிறர் தன்னை அவதூறாய் பழி சொல்லும் காரியங்களிலே என்னை நீ சோதித்து பார்த்து என்னை புடமிட்டு பாரும். 1 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, அக்கிரமக்காரர்களோடே நான் கூட்டு வைத்து கொள்ளவில்லை, உம்மை நோக்கி காத்திருக்கிறேன் என்று ஒரு ஜெபிக்கிற சங்கீதமாக இந்த சங்கீதங்கள் காணப்படுகிறது. ஒரு எளிமையான தலைப்பாக இருந்தாலும் தாவீதின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், இது எந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்று உறுதியாக சொல்ல முடியாத இந்த 3 சங்கீதங்களும் இருக்கிறது. இது பல சங்கீதங்களுடைய பொதுவான கருப்பொருளை கொண்டிருக்கிறது. தீய கூட்டாளிகளின் ஆபத்து அவருக்கு நேரிட்ட போதிலும் தாம் வழி விலகி விழமாட்டேன் என்றும், சமமான இடத்திலே உறுதியாக நிற்பேன் என்றும் தாவீது நம்பிக்கையுடன் இருந்தார் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு தெரிவிக்கிறது. 1-3 வசனங்களிலே தன் மீதான அயோக்கியர்கள் எதிரியாளர்களின் பழியிலிருந்து, தன் மீது வைக்கப்பட்டிருக்கிற பழி காரியங்கள், பழி சொற்கள், கம்ப்ளைண்ட்ஸ், அதிலிருந்து என்னை விடுவியும், நீரே எனக்கு நியாயம் செய்கிறவர், நான் எனக்காக போராட விரும்பவில்லை என்பது போல அவர் அங்கே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். கர்த்தாவே, என்னை நியாயப்படுத்தும், நான் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நேர்மையாய் நடந்திருக்கிறேன், நான் உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நான் இடறி அலையவில்லை, என்னை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, என் மனதையும் என் இருதயத்தையும் சோதித்து பாருங்கள், உங்களுடைய பேரன்பு தான் என் கண்ணு முன்னால் நான் வைத்திருக்கிறேன், உமது சத்தியத்திலே நான் நடக்கிறேன், என்னை நீர் ஆராய்ந்து பார்த்துவிடும். தாவீதின் பல சங்கீதங்களைப் போலவே இந்த பாடலும் பெரும் துன்ப காலத்தில் எழுதப்பட்டதாக இருந்தாலும், இதில் அநேகமாக தன் எதிராளிகளிடமிருந்தே தன்னை நியாயப்படுத்தும்படி தேவனிடத்தில் மன்றாடுகிறார். தனக்காக தானே நியாயப்படுத்தி கொள்ள அவர் முன்வரவில்லை. தன்னைத்தானே நியாயப்படுத்தி தன்னை நீதிமான் என்று அவர் நிலைநிறுத்துவதற்கு முன்வரவில்லை. ஆனால் தேவன் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தனது உள்ளார்ந்த ஜெபத்தின் மூலமாக தாவீது ஏறெடுக்கிறார். பிறர் பார்வையில் தனக்குள்ள நற்பெயரை குறித்து தாவீது கவலைப்படவில்லை. மாறாக அவர் தேவனுடைய நற்பெயரையே நாடினார். நீர் என்னை நியாயம் விசாரியும் என்று அவர் விரும்பினார். தாம் நேர்மையுடன் தனது மனசாட்சிக்கு உட்பட்டு நேர்மையாய் நடந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் உமது பார்வையின்படி என்னை நியாயம் விசாரியும், சோதித்து பாரும், என் வாழ்க்கையை ஆண்டவரே நீர் எனக்கு நியாயம் விசாரித்து நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் பல முறை இந்த சங்கீதங்களிலே அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த கட்டமாக நாம் பார்க்கும்போது, தேவனுடைய கருணை இரக்கங்கள் தமக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி, நிரபராதி என்று நீர் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி 4-8 வசனங்கள் வரைக்கும் அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். வீணரோட நான் உட்காரலை, வஞ்சர் இடத்துல நான் சேர்றதில்ல, பொல்லாதவன் கூட்டத்தில் நான் இருக்கிறதில்ல, அவங்கள கண்டாலே நான் பகைக்கிறேன், துன்மார்க்கரோட நான் உட்கார மாட்டேன், நான் குற்றமில்லாமல் இருக்கும்போதே என் கைகளை கழுவி முட தெப்பீடத்தை சுற்றி வருகிறேன். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்குரிய மேஷியா அவருடைய அடையாளங்களை உடையதாய் காணப்படும். இயேசு கிறிஸ்துவானவர் நிரபராதியாக இருந்தார். ஆனால் அவர் மேல் எல்லா பொல்லாங்கன குற்றச்சாட்டுகளை ஆரம்பம் முதல் வைத்து கொண்டிருந்தார்கள். அவர் பிறப்பையே குற்றம் சாட்டினார்கள். தகப்பன் பேர் தெரியாதவன், விபச்சாரியின் மகன் என்று குற்றம் சாட்டினார்கள். அப்படியோட பிறப்பிலிருந்தே அவர் மேல் பொய் குற்றங்களை சாற்றி வந்தாலும், அவர் தன்னுடைய கைகளால் பாவம் செய்யாதிருந்த போதிலும் நமக்காக பீடத்தை சுற்றி வந்தாராம். இது இயேசு கிறிஸ்துவான ஒரு சராசரி மனிதனாக இந்த பூமியிலே வாழும்போது எப்படிப்பட்ட அவமானங்களை, நிந்தைகளை பிறப்பிலிருந்தே சுமந்தார் என்று பார்க்கிறோம். ஏன் நான் திரும்ப திரும்ப இந்த சம்பவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு சொல்கிறேன் என்றால், இந்த பூமியிலே பிறந்திருக்கிற எந்த மனிதனுடைய வேதனையையும் தேவன் அறிவார். அவர் பாடுபட்டு நேர்மையாய் நீதியை நிலைநாட்டுவதற்கு
அவர் அந்த பாடுகளை அனுபவித்ததினாலே பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். பிறப்பிலிருந்து ஒரு குழந்தையின் அந்த போராட்டம், அவருடைய வாலிப வயதிலே உள்ள போராட்டம், முதிர் வயதிலே உள்ள போராட்டம், அவர் தனது எந்த மனித வாழ்க்கையும் வாழாமல் பிறருக்காக மரித்த அந்த நிலை, இவைகளெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்திலே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞனுக்கும், ஒவ்வொரு குழந்தைக்கும் அது உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் நம்முடைய சோதனைகளெல்லாம் உணர்ந்தவராய் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும், என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி, தாவீதும் ஒரு சராசரி மனிதனாய் தேவனை நாம் சார்ந்து வாழ்வது எப்படி என்றும், இந்த தாவீதின் இந்த வார்த்தைகளுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியெல்லாம் ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டினார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். இதை தொடர்ந்து இந்த சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். 27, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். அந்த நம்பிக்கையின் அறிக்கையை அவங்க செய்கிறார். யாருக்கு பயப்படுவேன்? யார் என் மேல் குற்றம் சுமற்ற முடியும்? கர்த்தர் என் ஜீவனின் விலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைங்கரமாகிய பொல்லாதவர்களின் மாமிசத்தை பட்சிக்கையில். இப்போ தாவீதுக்கும் நம்ம அரசன், எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்தவன் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் கிட்டத்தட்ட மேசியா அனுபவித்த அநேக கொடுமை உணர்வுகளை தாவீதும் அனுபவித்திருக்கிறார். மாமிசத்தை பட்சித்தார்களாம். என்னை நெருக்குகளில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று நான் நம்பி இருக்கிறேன். என்ன நம்பி இருக்கிறார் என்று சொல்லி 4ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டிருக்கிறேன், அதையே நாடுவேன். The only one thing I expect from my Lord. ஒரே ஒரு காரியம் நான் என் தேவனிடத்தில் கேட்டுகிட்டே இருக்கிறேன், அதைத்தான் நாடுவேன். அது என்ன காரியம் தெரியுமா? நான் கர்த்தருடைய மகிமையை, பரலோகத்திலே கிறிஸ்துவின் மகிமையை, கிறிஸ்து தேவனின் மகிமையை பார்க்க விரும்புவது போல மனிதர்கள் கிறிஸ்துவின் மகிமையை பார்க்க விரும்ப வேண்டும். பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். தாவீது இந்த சங்கீதங்களை எழுதும்போது ஆலயம் கட்டப்படவில்லை என்பதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். தாவீது ஆலயம் என்று சுட்டி காட்டுவதெல்லாம் பரலோக ஆலயம்தான். ஏனெனில் இந்த கூடாரம் மோசேக்கு மாதிரியாக காண்பிக்கப்பட்டது என்பதை அத்தனை யூதர்களும் அறிவார்கள். இன்று இவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டியும் கூடாரமும் பரலோகத்தின் மாதிரி என்றும், இது அவருடைய ஜெராக்ஸ் காப்பி, ஒரிஜினலை பார்க்க போக வேண்டும் என்ற மிகப்பெரிய வாஞ்சையோடு ஆபிரகாமும் வாழ்ந்தார், மோசேயும் வாழ்ந்தார் என்று சொல்லி விசுவாசிகளின் பட்டியலிலே எபிரேயர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி மேலானவைகளை அவர்கள் நாடினார்கள். அதற்கு இந்த தாவீதும் விலக்கல்ல. அவரும் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய முடியாகும். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நித்திய நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார். சீயோனின் குமாரத்திகளே, உங்கள் பிள்ளைகளெல்லாம் அழைத்து கொண்டு போய் சீயோன் நகரத்தையும் அதன் கொத்தளங்களையும் அதன் வேலைப்பாடுகளையும் பார்த்து ஆராய்ச்சி செய்யுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அந்த சீயோனின் கோட்டை கொத்தளங்களை ஆராய்ச்சி செய்யும் போதே பரலோக மேன்மை விளங்கும், அநேக அர்த்தங்கள் விளங்கும் என்று வேதம் குறிப்பிடுகிறது. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கூடாரம் என்பது அவுட்டர் கவர், வெளிப்படையான அவுட்டர் கவர். கூடாரத்துக்குள்ள ஒரு மறைவிடம், அதுதான் மறைவிலே ஒளித்து. கூடாரம் என்பது ஒரு வெராண்டா மாதிரி, ஒரு பெரிய அவுட்டர் லேயர் மாதிரி. கூடாரத்தின் மறைவிலே, அதுக்கு உள்ளாக உள் அறையிலே என்னை ஒளித்து வைப்பார். ஏற்ற காலத்தில் எனக்கு உயர்வை தந்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். எல்லோரும் காணத்தக்க கண்மலையின் மேல் உயர்த்துவார். இது கிறிஸ்துவோட வாழ்க்கையிலும் நடந்தது, தாவீதோட வாழ்க்கையிலும் நடந்தது, நமது வாழ்க்கையிலும் நடக்கும். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும்போது ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது.
என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு மறு உத்தரவு அருளி செய்யும். என் நியாயத்தை விசாரியும் என்று 26 ஜெபித்துவிட்டு அந்த நியாயத்தை விசாரிக்கும் போது தேவனிடத்தில் நான் எதை வாஞ்சிக்கிறேன்? நான் இதைத்தான் வாஞ்சிக்கிறேன். நான் இதை வாஞ்சிப்பதினாலே என் ஜெபத்தை அவர் கேட்பார் என்று சொல்லிவிட்டு தேவன் தமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, நான் உம்முடைய முகத்தை தான் தேடுகிறேன். மனிதர்களுடைய முகத்தை அல்ல, பிரபுக்களுடைய முகத்தை அல்ல, வல்லவர்களுடைய முகத்தை அல்ல, அதிகாரிகளின் முகத்தை அல்ல, நான் உம்முடைய முகத்தையே தேடுகிறேன். என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லுகிறது, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். நீர் கோபத்துடனே உமது அடியானை விலக்கி போடாதேயும். நீரே என் சகாயர். ஒருவேளை அநேக வேளைகளில் தேவன் நம்மை கைவிட்டது போல ஒரு எண்ணம் தோன்றலாம். அப்பொழுது தேவனுடைய முகம் நமக்கு மறைந்திருக்கிறது போல ஒரு எண்ணம் நமக்கு தோன்றலாம். ஆனாலும் தேவன் நம்மை சகாயம் செய்து ரட்சிக்க வல்லவர் என்பதை நாம் உணர்ந்து நமது வேண்டுதல்களை விண்ணப்பங்களாக தெரிவிக்க வேண்டும். என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரை அவர் மீண்டுமாக நீர் இப்படி சொன்னீரே, என்னை நெகிழ விடாமலும் கைவிடாமலும் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்து கொள்வார். தாவீதோட வாழ்க்கையில் ஆழமாய் அவருடைய அங்கலாய்ப்புகளை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது அவருடைய குடும்பத்திலிருந்து நிராகரிக்கப்பட்ட குழந்தை, அதை இன்னும் யூதர்களின் வழக்கப்படி அவர்கள் ஆராய்ச்சி செய்யும்போது தாவீதோடே இருந்த மூத்த சகோதரர்களெல்லாம் ஈஷா என்பவருடைய ஒரு லீகல் ஒய்ஃபோட பிள்ளைங்கள் என்றும் வீட்டிலே இருந்த அடிமை பெண்ணானவளுக்கு பிறந்த ஒரு மகனாக தாவீது இருந்திருக்க வேண்டும் என்றும் ஒரு கணிப்பு இருக்கிறது. அது கூடுமான மட்டும் உண்மையாக இருக்க சாத்தியம். தாவீதனுடைய ஒவ்வொரு உணர்வு அலைகளையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கும். ஈசாயும் அவருடைய தாவீதின் சகோதரர்களும் தாவீதை சிறு வயதிலே வாலிப பிராயத்திலே அவர்கள் எப்படியெல்லாம் கையாளுகிறார்கள் என்பதை பார்க்கும்போது இதை ஆழமாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படி தாயாலும் தகப்பனாலும் கைவிடப்பட்ட ஒரு குமாரனாக இருந்திருக்கிறார் இந்த தாவீது. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலும் இது உண்டாகும். பிதாவினால் கைவிடப்பட்டார். யோசேப்பு வெறுத்தார். இந்த குழந்தை அவர் வயிற்றிலே கருவிலே இருக்கிறது என்று கண்டு வெறுத்தார். அவர் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் சகோதரர்கள் வெறுத்தார்கள். தாயானவரும் கூட ஒரு காலகட்டத்திலே அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதோ என்று அழைக்க வந்தார்கள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனையே சார்ந்து கொண்டார். இந்த என்னுடைய எதிராளிகள் நிமித்தமாக செம்மையான பாதையிலே நீ நடத்தும் ஐயா என்று ஜெபிக்கிறார். தாவீதோட வாழ்க்கையிலும் சரி, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலும் சரி, என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீரர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நான் 26, 27 ரெண்டும் தொடர் சங்கீதம் என்று சொன்னதற்கு இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒன்று. அவர் மேல் பொய் சாட்சி குற்றம் சுமத்துகிறவர்கள் அநேகர் எழும்பி இருந்தார்கள். நான் என்னை நீ ஆராய்ந்து பாரும் என்று அவர் 26 சொல்லுகிறதை பார்க்கிறோம். நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இந்த பாடுகளும் இந்த கஷ்டங்களும் இந்த உபத்திரவங்களும் இந்த எதிர்ப்புகளும் என்னை ஜீவனுள்ள தேசத்திற்கு கொண்டு செல்லும் என்று நான் நம்பி இருக்கிறேன். அந்த நம்பிக்கை இல்லை என்றால் நான் எனக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த விரோதங்களுக்கு, இந்த சத்துருக்களின் செய்கைகளிலே நான் பின்வாங்கி போயிருப்பேன். அவர் தன் ஆத்மாவுக்கு சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி தன்னைத்தானே தேவன் மேலே பற்றுதல் வைத்து நம்பிக்கையாக இருக்க ஆற்றுகிறார், தேற்றுகிறார். இதுதான் விசுவாச அறிக்கை, விசுவாசத்தின் ஆழமான கருத்து. தாவீதின் வாழ்க்கையிலே அநேக விதமான புலம்பல்களும் வேதனைகளும் அங்கலாய்ப்புகளும் கண்ணீர்களும் இருக்கும். ஆனால் அவைகளெல்லாம் தேவனிடத்திலே அவர் ஒப்பாரி போல வைத்து அழுதுவிட்டு நிறைவாக தனது நம்பிக்கையை மீட்டெடுக்கிறவராக, தனது விசுவாசத்தை நிலை கொண்டிருக்கிறவராக காணப்படுவார். இயேசு கிறிஸ்துவானவர் அதிகாலையிலே கிளம்பி அவர் ஜெபித்தார் என்று பார்க்கும் போதெல்லாம் இப்படிப்பட்ட ஜெபங்களை அவர் செய்திருக்க வேண்டும்.
28ஆம் சங்கீதம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதையும். நீ மௌனமாயிருந்தால் நான் குழியிலே இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பல வேளைகளிலே நாம் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கும்போது அவர் அமைதியாய் இருப்பது போல நமக்கு தோன்றும். அவர் அமைதியாய் இருக்கிறதை கண்டு நாம் விசுவாசத்திலே பின்வாங்கி போகுவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவர் அமைதியாய் இருக்கிறார் என்றால் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அவர் நமக்கு அந்த காரியத்தை மிக சமீபமாய் கொண்டு வருவதற்கு தீவிரமாய் ஆலோசனை செய்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். என் தேவனிடத்தில் பேசாமல் அமைதியாய் இருக்கிறார் என்றால் அவர் எனக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதுதான் ஆழமான விசுவாசம். இன்னொரு காரியம் என்னவென்றால், அநேக வேளைகளிலே திருச்சபைகளிலும் சரி, ஜெபக்கூடங்களிலும் சரி, வீடுகளிலும் சரி, தேவனை கேள்வி கேட்போம் அல்லது பிறர் மேல் கம்ப்ளைண்ட் வைப்போம். இப்போ வாலிபர்கள் இப்படி இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள் ஐயா, தவறான வாழ்க்கை வாழுகிறார்கள் ஐயா, அவர்களுக்கு பெரியோர்களுக்கு கீழ்ப்படிய விருப்பமில்லை ஐயா என்றெல்லாம் நாம் கம்ப்ளைண்ட்ஸாக அவர்கள் மேல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறோமே ஒழிய தேவனிடத்திலே ஜெபிக்க நமக்கு இன்னும் தெரியவில்லை. நாம் எந்த ஒரு குறிப்புகளையும் எடுத்து தேவனுக்கே போதிக்கிறவர்களாக அல்லது அந்த ஜெபக்கூடங்களிலே கலந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு போதிக்கிறவர்களாகத்தான் காணப்படுகிறோமே ஒழிய ஜெபிக்க நமக்கு தெரியவில்லை. தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வதித்து பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையானவைகளை சொல்லி பெற்றுக்கொள்ள வேண்டும். வாலிப பிள்ளைகளை ரட்சியும் ஐயா, அவர்கள் கண்களை திறங்க ஐயா, அவர்களுக்கு சத்தியம் இன்னதென்று உணரட்டும், அவர்களுடைய ஆன்மீக நிலை மாறட்டும், பொய்யான மாயையை நம்பி இருக்கிறவர்கள் மனம் திரும்பட்டும் என்று சொல்லி என்ன நடக்க வேண்டும் என்பதை சொல்லி நாம் தேவனிடத்திலே ஜெபிப்பது இல்லை. தேவனுக்கே நாம் பாடம் எடுக்கிறவர்களாக, ஐயா அவர்கள் அப்படி சுற்றுகிறார்கள், ஐயா அவர்கள் இப்படி சுற்றுகிறார்கள் என்று அவர்கள் மேல் நாம் குற்றச்சாட்டு வைக்கிறவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய ஒவ்வொரு முறைகளையும் நாம் மாற்ற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த தாவீது என்பவரும் எத்தனை அழகாக ஜெப வேண்டுதல்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். தம்மோடு கூட இருக்கிற சக மனிதர்களுடைய மனநிலைமையை ஆராய்ந்து அறிந்தவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். தாவீதோட மரணமும் சரி, இயேசு கிறிஸ்துவாண்ட மரணமும் சரி, சரீர மரணத்தை அவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும். ஆனால் அந்த மரணம் ஒரு யூனிக்கா இருக்கணும், தனித்தன்மையா இருக்கணும். எங்களுக்கு சாதாரண மனிதர்களோடு கூட நீ வாரிக்கொள்வது போல எங்களை வாரிக்கொள்ளக்கூடாது என்று ஜெபிக்கக்கூடிய பக்குவத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவும் சரி, தாவீதும் சரி, தனது மரணம் கூட ஒரு சரித்திரமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். தனது நம்பிக்கையின் விசுவாச அறிக்கையாக 4ஆம் 5ஆம் வசனங்களிலே எப்படி அவர் நியாயம் தீர்ப்பார் என்று அறிக்கையிட்டு 6ஆம் வசனத்திலே தனது நம்பிக்கையை முழுமையாக வைக்கிறார். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி அவர் முன்பாகவே விசுவாசித்து அந்த காரியங்களை சொல்லுகிறார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், இதற்கு முன்பாக நான் இப்படியெல்லாம் கேட்டேன், அவர் செய்தார், இந்த காரியத்தையும் அவர் செய்வார், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று கடந்த காலங்களிலே தேவன் தன்னை நடத்தி வந்த காரியங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து இந்த காரியத்தையும் என் தேவன் என்னை தப்புவிப்பார் என்று அழகாக அவர் விசுவாச அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். முன்கூட்டியே அந்த காரியம் நடப்பதற்கு முன்பாகவே முன்கூட்டியே அறிக்கை செய்கிறார். கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். ஆமேன். 23ஆம் சங்கீதத்திலே சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஓவர்ஃப்ளோயிங் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை இங்கே நாம் நினைவு கூறுகிறோம். நீங்களும் நானும் அவருடைய மேய்ப்பர், அவர் நம்முடைய மேய்ப்பர், அவருடைய ஆடுகளாக நாம் இருக்கிறோம் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு அழகான ஜெப வார்த்தையோடு இந்த 9ஆம் வசனம் நிறைவு பெறுகிறது. தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து நாம் அவருடைய ஜனமாய் இருக்க வேண்டும், உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், நாம் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக, கோ ஹயர் என்று சொல்லுவார்கள், சுதந்திரவாளி, பாத்தியக்காரன், அந்த பாத்திரம் நமக்கு உண்டு, அந்த பாக்கியம் நமக்கு உண்டு என்று சொல்லி எங்களை ஆசீர்வதியும்.
அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபிக்கிறது போல அது நிறைவு பெறுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை ஆசீர்வதித்து ஜெபிப்பது போல இந்த ஜெபம் நிறைவு பெறுகிறது. தேவன் தாமே இந்த சங்கீத புத்தகங்களில் இருக்கக்கூடிய அற்புதமான காரியங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கும் இந்த சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜெப வார்த்தைகளை கவனித்து நாம் நன்றாக ஜெபிக்க பழகுவதற்கும் தேவனுக்கு பிரியமான ஜெபம் செய்ய பழகுவதற்கும் தேவன் நமக்கு அனுகிரகம் பாராட்டி அருளுவாராக. ஆமென்.